ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय. ரெண்டாவது அத்தியாயத்தில் 47வது பாடல் பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது இந்த அத்தியாயத்திலேயே அர்ஜுனனை சமாதானப்படுத்தும் வகையாக ஃபஸ்ட்டு உயிர் அம்சம் ஜட அம்சம்ங்கிறத பிரித்து சொன்னார். அதுலேயே அந்த உயிர் அம்சம் தான் நான் அப்படிங்கிறத உணர்ந்து அதுலேயே அதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் தான். அதில் ஒன்றும் பண்ணுறதுக்கு கிடைக்கிறதுக்கெலாம் இல்லை. அண்ணாமலையான் சொல்வார், த மொமெண்ட் யூ நோ தட் இட் இஸ் அ ஷோ, த ஷோ இஸ் ஓவர். ட்ராமாவில் ஆக்ட் பண்ணுறோம், சீத்தையாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அழுதுன்னு இருக்கோம், ராவணன் கடத்தின்னு வந்துட்டான்னா இது ட்ராமா அப்படின்னு தெரிஞ்சுட்டா போகிறோம். வேஷத்தை கலைச்சிட்டு மேடையிலேருந்து கீழே இறங்கணும்னு அவசியம் இல்லை. அப்பயே அழலாம், நன்னா அழலாம், ஆனால் துக்கம் இருக்காது. அது த மொமெண்ட் யூ நோ இட் இஸ் அ ஷோ, த ஷோ இஸ் ஓவர். அப்போ அந்த பிரித்து தெரிஞ்சுட்டு அந்த உயிர் அம்சம்தான் நான்கிறது உணர்வில் கிடச்சிடுத்துன்னா முடிஞ்சிடுத்து. ஆனால் அதில் செட் ஆகிறதுக்கு தடையாக இருக்கிறது கொஞ்சம் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு. அதுக்கு காரணம் ராங் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணி சொல்லிட்டு வர்றார். நீ அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஆதாரமாக கொண்டு ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ரூட்டு போடுறதோ இல்லையோ சந்தோஷத்துக்குன்னு, அதில் இருக்கக்கூடிய பலவிதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணினார். அப்புறம் இந்த கர்மாவில் ஈடுபடணுங்கிற உந்துதல் இருக்கிற வரைக்கும், ஏதோ பண்ணி அடையணுங்கிற அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் அது எப்படி ஈடுபடணும், அந்த கர்மாவில் அந்த வாசனையை எப்படி தீர்த்துக்கணும், எப்படி பண்ணினா ஃபர்தராக கர்மாவில் மாட்டிக்காதைக்கு இருக்கிற ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தார். அது சொல்லிகிட்டே வரதுல 47வது பாடலில் கர்மணியேவ அதிகாரஹாத்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மாதே சங்கோஸ்து அகர்மணி. கர்மால ஈடுபடுறார். ஏன்னா அந்த உந்துதல் இருக்குது, சும்மா இருக்க முடியல. ஸோ கர்மால ஈடுபடணும். எப்படி கர்மால ஈடுபட்டானாக்கா இந்த ஸ்டாக் மட்டும் எக்ஸாஸ்ட் ஆகும், இருக்கிற ஸ்டாக் எக்ஸாஸ்ட் ஆகும், புதுசாக ஆட் ஆகாமல் இருக்கும். அப்படின்னாக்கா முக்கியமான பாயிண்ட்டு கர்ம பலனை எதிர்பார்க்காம கர்மால ஈடுபடுறது. கர்ம பலனால் பாதிக்கப்படாமல், எதிர்பார்க்கறதுங்கிறத விட அது நல்ல ரிசல்ட் வந்தாலும் கெட்ட ரிசல்ட் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருந்து இது இயங்கணுங்கிற நியத்தி, அதனால் இயக்கப்பட்டு இயங்குறோம் அப்படின்னு இயங்கிறது தான் இந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வழி. அது இல்லாமல் மனசை புத்தியெல்லாம் உள்ளே போட்டு நான் கர்மா பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்கிறது அகர்மா. நம்ம அண்ணாமலையான் அந்த மஹர்ஷிஸ் காஸ்பெல்ல சொல்லுவார், கர்மாங்கிறது உன் கையில் இல்லைப்பா. இஃப் யூ ஆர் டெஸ்டைன்ட் டு ஒர்க் you will be forced to engage yourself in it, and if you are destined not to work you cannot have work even if you hunt for it. அப்போ கர்மாங்கிறது உன் மூலமாக நடக்கிறது. அப்போ எப்படி அதில் மாட்டிக்காமல் இருக்கிறதுங்கிறதுக்கு சொல்லுவார், அது நடக்கிறதோ நடக்காததோ ப்ராப்ளம் இல்லை, கர்மா நடக்கிறதோ நடக்காமல் இருக்கிறதோ ப்ராப்ளம் இல்லை, யுவர் எஃபர்ட் இஸ் த பாண்டேஜ் அப்படிம்பார். அதாவது நான் அதில் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த சங்கல்பமோ, இல்லை நான் அதில் ஈடுபடக்கூடாது நான் சும்மா இருக்கணும் அப்படிங்கிற சங்கல்பமோ, ரெண்டு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எஃபர்ட் இஸ் த பாண்டேஜ். ஏன்னா கர்மா நடந்து இப்போ ஆக்சுவலி நேச்சரில் எல்லாமே சூரியன் உதிக்கிறது, காற்று அடிக்கிறது, மழை பெய்யறது, வெயில் அடிக்கிறது, அதெல்லாம் நடந்துன்னு இருக்கு. அது இன்னும் ஹலோ யாரும் ஒரு ஆள் இல்லை இல்லையா, நான் என்னால் தான் நடக்கிறது, நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது இல்லைன்னாக்கா அது கர்மா மாட்டம் நடக்கும். அது நல்லதோ கெட்டதோ, வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனாலும், மழையாக கொட்டுறதுனாலும், காற்று அடிக்கிறதுனாலும், எதுவாக இருந்தாலும் அது நடந்துடும். அதில் அந்த
ஒட்டிக்கிற ஒரு ஆள் வந்து ஒட்டிண்டு நான் அதை இப்படி பண்ணணும் இல்லை இப்படி பண்ணாம இருக்கணும் அப்படின்னு அதுல அட்டாச் ஆகிறப்போதான் வந்து இந்த வாசனை வந்து எக்ஸாஸ்ட் ஆகாம விருத்தியாகிறது. அதான் இங்க சொன்னார், நீ கர்மா பண்ணணும், பலனை எதிர்பார்க்காம பண்ணு, பண்ண மாட்டேன்னு நீ டிசைட் பண்ணி உக்காராத. அது ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டார். மாதே சங்கோஸ்து அகர்மணி. அடுத்தது 48வது பாடல். யோகஸ்தா குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்தி அசித்தியோஹோ சமோ பூத்வா சமத்துவம் யோக யுட்சதே. ஸோ இப்போ கர்மால ஈடுபடணும் இந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்றார், யோகஸ்தா குரு கர்மா, யோக நிலையில இருந்து நீ வந்து கர்மா பண்ணு. யோகம்ங்கிறது வந்து ஆக்சுவலா நம்ம சாதாரணமா யோகம்னு சொல்றது என்னன்னா மனோலயம். அந்த ஒரு டெம்பரரியாவது ஏதோ ஒரு டிசிப்ளின்ஸை ஃபாலோ பண்றதுனாலயாவது எதுனாலயாவது வந்து அந்த மூலத்துல வந்து அப்படியே அடங்கி இருக்கிற ஒரு நிலை தான் யோகம். பட் அது பெர்மனன்ட் இல்லை. அது மனோ நாசம் ஆச்சு அப்படின்னா தான் வந்து அந்த நிலை வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும். அந்த யோக நிலையில இருந்து கர்மா பண்ணுங்கிறதும் வந்து அட்லீஸ்ட் அந்த உணர்வு இருக்கு. கம்ப்ளீட்டா அதுல எஸ்டாப்ளிஷ்டா ஆகலைனாலும் அந்த மூலத்தோட உணர்வு இருக்கு, அதுல அதோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த நிலையில இருந்துட்டே நீ கர்மா பண்ணு. யோகஸ்தா குரு கர்மாணி சங்கம் தெக்வா தனஞ்சய. கட் யுவர்ஸ். சங்கம்ங்கிறது ஆக்சுவலா கனெக்ஷன் தான். அந்த கர்மாவோ அந்த கர்மாவில் இருக்கிற கேரக்டர்ஸோடையோ இருக்கிற கனெக்ஷனை பற்றிலாம் நீ யோசிக்காத. நம்மளோட கோல் என்ன, இந்த கர்மா பண்ணுறதன் மூலம் நம்மளுக்கு இந்த கர்மா பண்ணுற வாசனையை தீக்கணும். அதுதான் நம்மளோட லட்சியம். இல்லாட்டா அந்த உபகரணங்கள் அதில் கனெக்டடாக இருக்கக்கூடிய யாருக்கோ ஏதோ நல்லது ஏற்படுறது இல்லை கெடுதல் ஏற்படுறதுன்னு வச்சுப்போமே, அதோட போய் அவளோட ரிலேட் ஆகிண்டு அந்த மாதிரிலாம் அந்த எனர்ஜியை டிசிபேட் பண்ணாதைக்கு. சங்கம் தெக்த்வா தனஞ்சய. ஆக்சுவலாக உண்மையான சங்கம்ங்கிறது வந்து அண்ணாமலையானோட பேரலன்ஸ்ல சொன்னாக்க இந்த பண்ற ஆளுகிட்ட இருக்கிற சங்கத்தை விடுறது தான். விவகாரத்துல தான் வந்து அந்த கர்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்துக்களோ இல்லை ஆளுகளோ இருக்கும். இந்த பண்றவன்கிட்டேருந்து நம்ம டிஸ்கனெக்ட், நம்மள எதுவோ நம்மள அதுவா இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் வந்து வாஸ்தவத்துல சங்கத்தை விடுறது. சங்கம்னு நம்மளுக்கு அந்நியமா வேற வெளியில எதுவுமே இல்லை. அது நல்ல சங்கமோ கெட்ட சங்கமோ. சங்கம் தெக்த்வா தனஞ்சய. இந்த செய்யற ஆளுகிட்ட இருக்கிற கனெக்ஷனை விட்டுட்டு செயல்பாடுகள்ல ஈடுபடுனா அந்த யோக நிலையில இருந்து அது நடக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இரு. சித்தி அப்பதான் வந்து அந்த கர்மா வந்து நல்லபடியா நடந்து அது வந்து சித்தி, அதோட பலன் சித்திக்கட்டும் இல்லை சித்திக்காம போகட்டும், அது ரெண்டு எது நடந்தாலும் சரி சமோபூத்வா. அதுக்குன்னு லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் அது ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல ரூல் போட்டுட்டு இல்லை. யூஆர் சோ இந்த இது குரங்கு கதை தான். குரங்க நினைக்காம இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து குரங்க நினைக்கப்படாதுன்னு சொல்றது இல்லை வழி. நன்னா ஒரு பசுமாட தியானம் பண்றது. இந்த பண்ற ஆளுகிட்டேருந்து கனெக்ஷன் போயிடுது அப்படின்னு சொன்னா அந்த ரிசல்ட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து கவனம் விழாது. இப்ப வெளியில சூரியன் உதிக்கிறது, காத்தடிக்கிறது, மழை பெய்யறதெல்லாம் சொன்னோம் இல்லையா. இந்த சரீரம், இந்த இந்த அதாவது அகங்காரத்துக்கு ஆதாரமா இருக்கிற இந்த உருவம் உபாதி கிட்ட இருக்கிற கனெக்ஷன் வந்து அதுவே எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த மூச்சு விடுறது, அந்த பாடியில பல ஆர்கன்ஸ் இயங்கின்னு இருக்கு. மூச்சு விடுறது நடக்கிறது தெரியாது. ஹார்ட் இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அது ஏதோ டாக்டர்லாம் சொல்றா, அவ்வளவுதான். மூச்சு விடுறது எல்லாருக்கும் தெரியறதோ இல்லையோ. இந்த மூச்சு விடுறது வந்து நம்ம பண்ணறது இல்லையே, அது நடக்கிற விஷயம். ஏன்னா மூச்சு விடுறோம்னு சொல்லிண்டேவா நான் இன்னைக்கு இத்தனை மூச்சு விட்டேன்னு கணக்கு பண்ணிட்டு அதுல இந்த கவனம் போகிறது இல்லையோ இல்லையோ, அந்த கர்மா வந்து நடக்கிறது.
இதே நம்ம ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா தென் வில் பி கான்ஷியஸ், எதையோ சொல்லிட்டு இருப்போம். அதுதான் அந்த சங்கம் தெக்துவா. இந்த மூச்சு விடுற ஆளுங்கிறது அந்த ஆளுகிட்ட ஒரு கனெக்ஷன் இல்லாம இருந்து அது கர்மா மட்டும் கரெக்டா நடக்கிறது. அப்பதான் வந்து அதோட சித்தியோ அசித்தியோ அது ரெண்டுத்துலயும் சமமா இருக்க முடியும். அந்த கனெக்ஷன் விட்டு இருக்கிறது தான் பாயிண்ட். இல்லாட்டி நான் சங்கத்தை விட்டு இருக்கணும் இல்லை விடாம இருக்கணும்னு அது மேல கவனத்தை போட்டு கான்சியஸா பண்றது இல்லை. அதுலேருந்து சங்கம் விட்டு இருக்கிறது தான். செய்யற ஆளுங்க, அதாவது செய்யற ஆளை விடணுங்கிறதும் அதான் எப்பயுமே பாசிட்டிவ் அப்ரோச் தான். அண்ணாமலை சொல்றாப்புல நீ எதுவோ அது மேல கவனத்தை போட்டேனாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட கனெக்டடா இருக்க மாட்டோம். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் மூலமா இயங்குற கர்மா கிட்ட ஒட்டிக்க மாட்டோம், அதோட பலன்லயும் ஒட்டிக்க மாட்டோம், எதுவும் பாதிக்காது. எல்லாம் ட்ரெயின் மாதிரி அடுத்தடுத்து மூலமான ப்ராப்ளம் வந்து அசோசியேஷன் வித் த இண்டிவிஜுவல் சென்ஸ் தான். அதான் சங்கம் தெக்துவா. அதுகிட்ட இருக்கிற கனெக்ஷனை விட்டுட்டா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சித்தியோ அசித்தியோ அது ஒன்றும் தெரியவே தெரியாது. எத்தனை வாட்டி மூச்சு விட்டோன்னு டெய்லி தெரிஞ்சு அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டா, பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணிவிட்டா படுத்துன்னு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எத்தனை ஹார்ட் பீட் வந்தது, எத்தனை என்னவோ எது எவ்வளோ இயங்கிச்சு, அதுக்கிட்ட ஒட்டிக்கலைன்னா அது ஒன்றும், அது எப்படி நடக்கிறதோ அப்படி நடக்கிறது, அவ்வளோதான். அது சித்தி ஆச்சோ ஆகலையோ என்னமோ ஆச்சு, அது மட்டும் நடந்துன்னு இருக்கும், ஒன்றும் பாதிக்காது. சங்கம் தெக்துவா தான் கீவேர்டு. யோகஸ்தா சங்கம் தெக்துவா. அப்படி இருந்தாக்க ஆட்டோமேட்டிக்கா சித்திலையோ அசித்திலையோ சமமாக தான் இருக்க போகிறோம், ஸ்பான்டேனியஸா. சமத்துவம் யோக உச்சதே. அப்படி வந்து அந்த நடுநிலை தவறாம இருக்கிறது தான் அந்த யோக நிலை. அதனால நான் அப்படிங்கிறது எதுவோ அதுகிட்ட கனெக்டடா இருந்து அது மேலேயே கவனத்தை போட்டுட்டு இருந்தானாக்க பாக்கி எல்லா நல்லதும் அதோடைய எல்லா குணங்களும் அதோடைய சேர்ந்து வந்துடும். இல்லாட்டா நான் இந்த தோஷத்தை விடணும் அந்த தோஷத்தை விடணும்னு எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. 49வது பாடல். தூரேண ஹி அவரம் கர்ம புத்தி யோகாத் தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணாக பலஹேதவஹா. புத்தி யோகம் இங்க வந்து யோகஸ்தா குரு கர்மானி சொன்னார் இல்லையா. அந்த யோக நிலைங்கிறது அந்த மூலத்துல தற்காலமாவது ஒடுங்கி இருக்கிற நிலை. இங்க புத்தி யோகம் போட்ட, அதாவது தெரிஞ்சுண்டு அறிவுபூர்வமா அந்த யோக நிலையில இருந்து வேண்டாத கர்மாவை வந்து வேண்டாத கர்மாங்கிறது ஆக்சுவலா பேசிக்கா சங்கம் தான். அது கர்மாவோட குவாலிட்டியை பார்த்து தள்ளி வைக்கிறதுன்னு இல்லை, எப்பயுமே மூலம் தான் முக்கியமான பாயிண்ட். தூரேணகி அவரம் கர்ம, எது வந்து செய்யக்கூடாத கர்மாவோ அதெல்லாம் தள்ளி வை. இந்த செய்யக்கூடாத கர்மாங்கிற ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்து நம்மளோட மனசு புத்தியை வச்சு டிசைடு பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல இந்த பிடிச்சது பிடிக்காததெல்லாம் கலந்து போயிடும். ஏன்னா மனசோட ஆப்ரேஷனல் ரேஞ்ச் வந்து அத்தனை ரொம்ப விரிஞ்ச இது கிடையாது. இந்த லிமிட்டெட் இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு என்ன அறிவு இருக்கோ அதோட போக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதை அளவுக்கு வச்சுதான் அது நல்லது கெட்டதெல்லாம் டிசைட் பண்ண முடியும். அதனால இந்த செய்யக்கூடாத கர்மாங்கிறத டிசைட் பண்றது அப்படிங்கிறது ஆக்சுவலா பேசிக்கா செய்யக்கூடாத கர்மாங்கிறது வந்து சங்கம் வச்சுக்கிறது தான். அதுதான் அது மூலத்திலேயே ஆப்ரேட் பண்ண வேண்டியது. இல்லாட்டா இப்போ என்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு இப்படி பண்ணணும்னு பண்ணக்கூடாது, சரி அதுவாது கொஞ்சம் பரவாயில்ல, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கடந்து சாஸ்திர வாக்கியம்னோ இல்லை குரு வாக்கியம்னோ அதை பண்ணக்கூடாதுங்கிறத டிசைட் பண்றது. இல்லாட்டா அந்த மனசு புத்தி கலந்து போய் நம்மளோட சாமர்த்தியத்துல நம்ம டிசைட் பண்றோம்னா அது இட் மே நாட் பி கரெக்ட் ஆர் பியூர். தூரேணகி அவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய. புத்தியை வந்து அந்த ஒருநிலைப்படுத்தி எது செய்யக்கூடாத கர்மாவோ அதையெல்லாம் வந்து தள்ளி வை. புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணாக பலஹேதவா. ஆக்சுவலா அதான் திருப்பி அதே தான், அந்த பொருள்கிட்டே தான் வந்து சரணம்னா அது ஐடென்டிஃபிகேஷன் தான்.
நான் வந்து உனக்கு சரணாகதி பண்றேன் அப்படிங்கிறது வாஸ்தவத்துல சரணாகதி பண்ணக்க வந்து சரணாகதி தான் நீ இருக்குன்னு ரியலைஸ் பண்றதுதான் சரணாகதி. என்ன சொல்றோம்? உன்னோட இஷ்டம் தான் என்னோட இஷ்டம், அதுதானே சரணாகதி. உன்னோட இஷ்டம் என்னோட இஷ்டம்னு சொல்றதுக்கு ஒரு ஆளே இல்லைன்னு வாஸ்தவமா உணர்ந்தாதான் சரணாகதி கம்ப்ளீட் ஆகிறது. அதுதான் ஏற்கனவே இருக்குங்கிறது தெரிஞ்சாதான் சரணாகதி கம்ப்ளீட் ஆகிறது. ஏன்னா அதை கிளைம் பண்ற ஆளே வந்து டிரான்சிட்ரி தான். அது வந்து உணர்ந்தாதான் தெரியும் அந்த ஆள் டிரான்சிட்ரின்னு. இப்ப அது ரொம்ப சாலிடா இருக்கிற மாதிரி கண்டுட்டு இருக்கு. அதனால வந்து புத்திய வந்து அந்த மூலத்துக்கு சரண் அடைய வச்சு அப்படின்னா என்ன பண்றது? ஒன்று அந்த அதெல்லாம் பண்ண முடியாது ஆக்சுவலி. சி எகெயின் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் ஸ்கோர் தான் அதெல்லாம். அதுதான் இப்படி விதவிதமா சொல்றது. யோகஸ்தகா, யோகத்துல இருந்து பண்ணு, புத்தௌ சரணம் அன்விச்ச அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த டூவரோட ஒட்டிக்காம இருக்கிறது தான் அப்படி விதவிதமா சொல்றார். அந்த மூலத்தோட ஒட்டின்ற அந்த எது நம்மள் எதுவோ அதுவாவே இருந்து அந்த புத்தி யோகம்ங்கிறார். புத்தி யோகம் அந்த 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 நிலையிலேயே வந்து ஆழ்ந்து சரணம் அடைஞ்சின்னா என்னது, அதுலயே அந்த நிலையிலேயே அந்த ஐடென்டிஃபிகேஷன்லயே தன்னிலையிலேயே இருந்து இருந்தாக்கா வந்து கர்மா கரெக்டா இருக்கும். கிருப்பனாக பலஹேத்தவகா. கிருப்பனர்கள்ங்கிறது வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறவா. தோ ஒன் இஸ் அன்லிமிட்டெட் அண்ட் வாஸ்ட், ஐ எம் ஒன்லி திஸ் லிட்டில் பீயிங் அப்படிங்கிற அந்த சென்ஸ் வந்துருத்து அப்படின்னு சொன்னானாக்க ஸ்பான்டேனியஸா வந்து எனக்கு வேணுங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது வந்துடும். எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் அண்ட் வாட் நாட். ஓகே, அது வந்து நான் இந்த ஆளுங்கிற எண்ணத்தை பேஸ் பண்ணி வந்துருந்தா இந்த ஆளுக்கு நல்லது வரணும், இந்த ஆளுக்கு பிடிச்சது கிடைக்கணும், இந்த ஆள் சந்தோஷமா இருக்கணுங்கிற மாதிரி வந்துடும் அது. கிருப்பனாருங்கிறது வந்து அதான் ஒன் அகண்டமா இருக்கிறச்சே தன்னை வந்து நம்ம தமிழ்ல மிடின்னு பார்த்தோம் இல்லையா? இது எங்க பார்த்தோம் ஞாபகம் இல்லை, எங்கேயோ பார்த்தோம். அருணகிரி பெருமானோட வார்த்தை அது. மிடி இங்க தாரித்யம் அப்படின்னு சாதாரணமா அர்த்தம் சொல்றது. அது என்னன்னா லிமிட்டிங் ஒன் செல்ஃப் when one is vast and boundless. ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சென்ஸோட அதை வந்து குறுக்கிக்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த பேஸ்ல வந்து கர்மா பண்ணினாக்க யூ கேனாட் ஹெல்ப் பல ஹேத்து. அதாவது இந்த அந்த ஆளுக்கு நல்லது நடக்கணுங்கிற பாவத்தோட ஸ்பான்டேனியஸா அந்த இயக்கம் அப்படித்தான் இருக்கும். ஸோ அந்த மூலத்துக்கிட்ட சரணம் அன்விச்ச அந்த நம்மளோட ஒரிஜினல் அனுபவ நிலை என்னவோ அதுகிட்ட ஐடென்டிஃபைடா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்பயும் கர்மா நடக்கும். அது வந்து அகண்டமா நடக்கும். அதான் நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல வந்து நம்மளுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிறது, அப்புறம் நம்ம மனுஷாளுக்கு வேணுங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகணும்னு சொல்லுவா இல்லையா? நம்ம ஆத்துல இருக்கிறவாளுக்கு, நம்ம மனுஷாளுக்கு, அப்புறம் நம்ம தெருவுல இருக்கிறவா, ஊர்ல இருக்கிறவா, நாட்டுல இருக்கிறவா விரிஞ்சுட்டே போச்சுன்னு. ஏன்னா எல்லா நாட்டுல இருக்கிறவாளுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினா அந்த எல்லாரும்ங்கிறதுல நம்மளும் இன்க்ளூடட். அதனால நம்மளுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் அப்படின்னு. அது என்னன்னா ஆக்சுவலா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கடந்து போகிறது தான் அது. நான் அந்த லிமிட்டட் பீயிங்னு இருக்கிற வரைக்கும் அது அட்லீஸ்ட் நம்ம மனுஷான்னு விரியட்டும், அப்புறம் நம்ம ஊருன்னு விரியட்டும், அப்புறம் நம்ம நாடுன்னு விரியட்டும். அந்த மாதிரி எப்படியா இருந்தாலும் கர்மா நடக்க போறது. நம்ம எதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு நல்லது வரணும். நான் இந்த ஆள் மட்டும்தான் அப்படின்னா இந்த ஆளுக்கு வேணுங்கிற நல்லது நடக்கணும். நான் இந்த நாடே நாடுகிட்டயே நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த நாடுக்கே நல்லது நடக்கணும். அப்பதான் வந்து அந்த லிமிட்டட் ஆபரேஷன் வந்து இருக்காது. ஆக்சுவலா நம்ம எதுவோ இந்த லிமிட்டேஷன், இந்த உருவத்தோட இருக்கிற லிமிட்டேஷனே இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதான் அதான் மகான்களோட கர்மா எல்லாம் லோகத்துக்கே பரமக்ஷேமமா இருக்கு. ஏன்னா அவளுக்கு ஐடென்டிஃபிகேஷனே இல்லை. அவளோட இயக்கம் எதுவா இருந்தாலும் அது வந்து என்டையர் கிரியேஷனுக்கும் வந்து பரமஹிதம் ஏற்படும்படியா இருக்கு ஒவ்வொரு செயல்பாடும். அதான் பலனை
சரி, நம்ம அந்த ஐடென்டிஃபிகேஷனை பொறுத்து தான் இருக்கு அந்த இஃபெக்ட்டுங்கிறது. சர்க்கிள் பலஹேத்தவா. அடுத்தது வந்து 50வது பாடல். புத்தி யுக்தோ ஜஹாதி ஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்வஸ்வ யோகா கர்மசு கௌஷலம். திருப்பி அதேதான். அந்த சுக்கிருத்தமோ துஷ்கிருத்தமோ நல்லபடி வந்ததோ கெட்டபடி வந்ததோ அந்த கர்மாவோட ரிசல்ட், அது ரெண்டுத்துலேருந்தும் வந்து நம்ம விடுபட்டு இருக்கணும். நல்லா நடந்தது கெட்டதா நடந்தது அப்படிங்கறது வந்து விடுபட்டு இருக்கணும். அப்படின்னாக்க ஃபோக்கஸ் வந்து அந்த கர்மா பண்றவனோவோ அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் மேலேயோ இருந்தாக்க அது வேலைக்கு ஆகாது. நான் இருக்கணும்னு நினைச்சுட்டுலாம் அது இருக்க முடியாது. புத்தி யுக்தோ ஜஹா, அது வந்து அந்த மூலத்துல ஒடுங்கி இருக்கிறதுனாலதான் வந்து அந்த நல்லது கெட்டது லாபம் அலாபம் ஜெயம் அஜயம் அதுங்கிறத வந்து கடந்து போகிறதுக்கு அந்த மூலத்துல இருக்கக்கூடிய ஃபோக்கஸ் தான் முக்கியமானது. தஸ்மாதி யோகாய யுஜுஸ்வ, அதனால நீ வந்து அந்த யோக நிலையில இருந்து தற்காலத்துக்காவது அறிவு பூர்வமா அந்த இருப்பு நிலைங்கிறதுலயே அப்சார்ப்டா இருந்து நீ வந்து இங்க வந்து யுஜ்யஸ்வ யோகா கர்மசு. ஓகே, யோகாய யுஜ்யஸ்வ. நீ வந்து இங்க அர்ஜுனனுக்கு வந்து சண்டை போடுறது கர்மா, பட் எனி கர்மா வாட் எவர், நீ வந்து அந்த யோக நிலையில இருந்து கர்மாவில் வந்து ஈடுபட்டேன்னா தான் வந்து அப்பதான் அந்த கர்மா வந்து பெர்ஃபெக்டா நடக்கிறது. அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, நேச்சர்ல நடக்கிறதோ இல்ல இந்த மூச்சு விடுறது போன்ற சரீரத்தோட கனெக்டடான ஆக்டிவிட்டிஸோ அது எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்கும் எப்பன்னாக்கா இந்த பண்றவன் அங்க இல்லைன்னாக்க. நான் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆள் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த கர்மால கவனத்தை போட்டுட்டு அது இப்படி நடக்கணும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு தன்னோட டெசிஷன் தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னாக்க கர்மா பெர்ஃபெக்டா நடக்கும். தஸ்மாத் யோகாய யுஜ்யுஸ்ஸ யோகா கர்ம சுகௌஷம். அப்பதான் வந்து அந்த கர்மா பெர்ஃபெக்டா நடக்கிறது, கௌசலமான கர்மம். கௌசலம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் என்ன மெட்டீரியலிஸ்டிக் ப்ரெசிஷன். இட் இஸ் அதான் அந்த மகான்களோட கர்மா தான் திருப்பி எனக்கு அதான் வருது. அதுல இந்த ஹித பாவம், அந்த கர்மாவனால வந்து சகல சிருஷ்டிக்குமே வந்து நல்லது ஏற்படுறது இல்லையா, அதுதான் வந்து கௌசலமான கர்மா. நன்றாக செய்யப்பட்டது. நன்றாக செய்யப்பட்டது எதுனா பண்றவன் இல்லாம நடந்த கர்மா. அதோட பலன்தான் வந்து சகல ஜீவராசிகளுக்கும் சகல சிருஷ்டிக்கும் வந்து ஹிதம் தரும்படியா இருக்கும் அந்த கர்மாவோட ரிசல்ட். யோகா கர்மசு கௌசலம். 51வது பாடல். கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தெக்த்வா மனிஷிணஹ ஜன்ம பந்த வினிர்முக்தாக பதம் கச்சந்தி அனாமயம். இப்பதான் சொல்லிவிட்டார். அதாவது இப்படி கர்மா பண்ணினாக்க இந்த செய்யறவனோட ஐடென்டிஃபை பண்ணிக்காதக்கி கர்மா நடந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த உபாதிக்கு என்ன, அந்த உபாதி மூலமா இந்த லோகம்ங்கிற டிராமால என்னென்ன பார்ட்டெல்லாம் நடக்கிறதுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து தடை இல்லாம அழகா நடக்கும். அதாவது எப்படியும் அந்த நடத்துற சக்தி வந்து நடத்திட்டு தான் இருக்கு. தனக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதை அந்த ஒவ்வொரு உருவம் மூலமாவும் அதே தான் நடத்திட்டு. பப்பெட் ஷோல வந்து அந்த பப்பெட் ஷோ நடத்துறவர் வந்து ஒவ்வொரு பொம்மை மூலமாவும் என்ன ரோல் நடக்கணுமோ பப்பெட் ஷோல அதை கரெக்டா நடத்திட்டு தான் இருக்கார். இதுல வந்து நம்ம குறுக்கே பூந்து சங்கல்பம்ங்கிற ஸ்பீட் பிரேக்கரை போடாம இருந்தாக்க அது அழகா நடக்கும். புத்தி என்னது, கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் தெக்த்வா மனிஷிணா. ஸோ அப்படியா அந்த மூலத்துக்கிட்டேயே வந்து ஃபோக்கஸை வச்சுண்டு இந்த கர்மால நம்ம ஈடுபடுறோங்கிற பாவம் இல்லாம அதோட பலன் மேல வந்து கவனம் இல்லாம இருக்கக்கூடிய
வசந்த மனிஷினகா, அதாவது அந்த அறிவு சித்திச்சவர்கள், அந்த மூலத்துல இருந்து கர்மா நடக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்க பழகினவர்கள், அவளோட கர்மாவோட ஸ்டாக் வந்து எக்ஸாஸ்ட் ஆயிடும், அழகா எக்ஸாஸ்ட் ஆயிடும், ஸ்மூத்தா. ஜென்ம பந்தவினர் முக்தாக, இந்த ஜீவ பாவத்தோட நான் ஒரு ஆளா பிறந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த அந்த சென்ஸும், இந்த அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை பேஸா கொண்டு இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய பலவிதமான கனெக்ஷன்ஸ், பந்தங்கள், கட்டுகள் பலதோட, இது என்னோடது, இது எனக்கு வேண்டாதது அப்படின்லாம் ஆளுகளோடையும் பொருள்களோடையும் இன்சிடென்ட்ஸோடையும் கனெக்டடா இருக்கக்கூடிய அந்த தன்மை, ஜென்ம பந்த வினிர்முக்தா, அது எல்லாத்துலேருந்தும் வந்து ஒன் கெட்ஸ் கிளியர்டு. இப்போ நம்ம வந்து அது நம்ம சொப்னத்தை வச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ தூங்குறோம், ஏதோ ஒரு சொப்னம் வருது, அந்த சொப்ன லோகத்திலிருந்து முழிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த சொப்னத்துல இருக்கோமே நம்மள ஒரு கேரக்டரா, அந்த கேரக்டர் வந்து இஃப் ஹி ஆர் ஷீ ஹாஸ் அப்சல்யூட்லி நத்திங் டு டூ வித் த ட்ரீம் வேர்ல்டு, அங்கே இருக்கிற எதுக்கிட்டையுமே கனெக்டடாக இல்லை, யாருக்கிட்டையும் எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, எதுவும் எந்த கர்மாவும் நடக்கிறதுக்கு இல்லை, எதுவும் கிடைக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக தன்னோட எனர்ஜிஸை வந்து விட்ரா பண்ணிட்டாக்க, one reaches the center which is the connecting point between the dreamer and the dreamt. ஸோ அதுலேருந்து முழிச்சுன்னு விடலாம். அதே மாதிரி தான் இந்த லோகமும், the so called waking ஸ்டேட்டும். if we have absolutely nothing to do with the world, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தையெல்லாம் வந்து அது உருவத்தோட ஒரு பாப்பாவா பிறந்த, ஏதோ ஃபியூ மந்த்ஸ் பேபின்னு வச்சுப்போமே, உருவத்தோட பிறந்திருக்குனாலும் நான் ஒரு பாப்பாவாக்கும், நான் இப்போ இது பிறந்திருக்கேன், இத்தனை மாசமா இருக்கேன், சுத்து வட்டாரம் இதெல்லாம் இவாள்லாம் இருக்கா, இதெல்லாம் நடக்கிறது ஏதாவது இருக்கா அதுக்கு? அது மட்டும் இப்போ கண்ண முடின்னு தூங்கிட்டு இருக்கோம். பசிங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் கனெக்ஷன், பிராணனோட கனெக்ஷன் அந்த சரீரத்தோட. ஸோ அதுக்கு பசிங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸ் அது சென்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால், அந்த பிராணசக்தி மூலமாக அது டிஸ்டர்பன்ஸ், அதுக்கு என்ன பண்ணணும்லாம் தெரியாது, சொல்யூஷன்லாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ டிஸ்டர்பன்ஸை அழணும், அந்த டிஸ்டர்பன்ஸை வெளிப்படுத்தும்படியாக அழணும், அவ்வளோதான். அதுக்கு எங்கேருந்தோ சொல்யூஷன் வரும். இதை வந்து கான்ஷியஸாக விட்ரா பண்ணிட்டு, இங்கே எதுவுமே எனக்கு ஆகிறதுக்கு இல்லை, பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மள் அது வந்து விட்ரா பண்ணிக்கிறதுனாக்கா பை ஃபோக்கஸிங் மோர் ஆன் த சென்டர் தான். இல்லாட்டி நான் இதை விடணும்னு விட முடியாது, அதான் குரங்க நினைக்கப்படாதுங்கிற மாதிரி ஆகிடும். அந்த நான் இருக்கேங்கிற அந்த அனுபவத்திலேயே ஃபோக்கஸை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேருந்தும் வந்து அந்த கவனத்தை வந்து விட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னானாக்கா, ஒன் கேன் எஸ்கேப் ஃப்ரம் த சீன் ஆஃப் த வேக்கிங் வேர்ல்டு. அப்படியே தான் அதான் ஜென்ம பந்த வினிர்முக்தாக, இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸ்லேருந்தும் இந்த உருவத்தோட இருக்கிற கனெக்ஷனும், ஜென்ம பிறந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த கனெக்ஷனும், இந்த பிறந்ததுனால இருக்கக்கூடிய அந்த சுத்து வட்டார கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஃப்ரீ ஆயிடலாம். வினிர்முக்தாக பதம் கச்சந்தி அநாமயம். வந்து மாறுபாடு இல்லாத இருக்கக்கூடிய, துக்கங்கள் இல்லாம, எந்த சலனமே இல்லாம இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலையை வந்து அடையறதுக்கு one has to completely withdraw oneself to the center, which is one's own core, which is one's own existence. நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா அந்த கர்மாலேருந்து ஃப்ரீ ஆயிடுவோம். யதா 52வது பாடல். யதா தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. ஓகே, நீ வந்து அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இருக்கிற அந்த கனெக்ஷன் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து உன்னால விட்ரா பண்ணிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னா, புத்திர் வியதி தரிஷ்யதி. If we can cross over this misunderstanding of individual sense,
என்ன வார்த்தை இல்ல. மோக கலிலம் புத்திர் வியதி தரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அப்ப வந்து அப்பதான் வந்து இந்த நல்லது கெட்டது இந்த ஆல் தி பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ்ல இருந்து கடந்து போக முடியும். அது அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் தான் ரூட். அதோட கனெக்டடா தான் வந்து இருக்கிற அந்த நல்லது கெட்டது, செய்ய தகுந்தது, செய்யப்படாதது, என்னென்னமோ இருக்கு போட்டு அந்த அதாவது ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் நீடட். ஓகே, அது இந்த வேர்ல்டுங்கிற டிராமா நடக்கிறதுக்கு சாஸ்திரம் இங்க இருக்கிற இங்க நான் ஒரு ஆளா இருக்கிறேன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து ஒரு வழியில ஒழுகிறதுக்கு கரெக்டா ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கேயாஸ் இல்லாம இந்த சீன் நடக்கிறதுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் மொத்தமா கடந்து போனோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மூலத்தை பிடிச்சுட்டா தான் கடக்க முடியும். நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு அந்த மாதிரி பேரெல்லாம் வரும் இல்லையா? தர்மா அதர்ம விவர்ஜிதா, தர்மமும் கிடையாது அதர்மமும் கிடையாது, லாபா லாப விவர்ஜிதா, இந்த மாதிரி நிறைய எல்லாம் அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் எல்லாம் கடந்தவள். அது அப்பதான் எல்லாத்தையும் மொத்தமா கிடைக்க முடியும். இல்லாட்டி விடுறேன்னு நினைச்சுட்டு எதையும் ஒரு சைடெல்லாம் விட முடியாது. நாட் பாசிபிள். ஆக்சுவலி தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஆல் தி பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். அது எல்லாத்தையும் மொத்தமா கடந்து போனோம் அப்படின்னு சொன்னா அந்த இருப்புங்கிற அந்த மூல அனுபவத்துல எஸ்டாப்ளிஷ்டா ஆகிறது தான் வழி. இல்லாட்டா சர்ஃபேஸ்ல வேலை பண்ணி நான் இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இதை கவனிக்கணும், அதை கவனிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் எல்லாம் வந்து பிரவருத்தி பண்றதுனால அதை பூர்ணமா கடந்து போக முடியாது. டோட்டலா மோக கலிலம் புத்திஹி வெதி தரிஷதி ததா கந்தாசி நிர்வேதம் சோத. அப்பதான் நீ அதை கடந்து போன நிலையில தான் வந்து இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை வந்து கம்ப்ளீட்டா விட்டு விலக முடியும். அதோட பாதிப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த கோர்ல இருந்தாதான்ப்பா முடியும். 53வது பாடல். ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிಶ್ಚலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகம் அவாப்சிசி. திருப்பி அதேதான் இந்த பக்கமா அந்த பக்கமா சொல்லிட்டு இருக்கார். வேதம் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அதேதான். அதெல்லாம் வந்து இந்த சீன் வந்து நல்லபடியா நடக்கிறதுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஆளு நான் தான் கர்மா பண்றேங்கிற பாவத்துல அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வழிகள் சாஸ்திரங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நல்ல ஒரு குடிமகனா இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மலாம் இருந்திருக்கோம். ஸ்ருதி விப்ரதி பண்ணாது அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னா ஆக்சுவலா நிஜமா சின்சியரா கமிட்டடா பண்ணினானாக்க அதுலேருந்து விட்ரா பண்ணிக்கக்கூடிய மெச்சூரிட்டி வரும். அப்பதான் ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு நன்னா விளையாடுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் வருஷம் ஆகரிச்சு அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடுற ஈடுபாடு கம்ப்ளீட்டா அந்த குழந்தைக்கு எக்ஸாஸ்ட் ஆகி போயிடும். கம்ப்ளீட்டா அதை வச்சுன்னு விளையாடி எடுத்தோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே யதா ஸ்தாஸ்யதி நிಶ್ಚலா. அந்த அதாவது இந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்து போட்டிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ்ல இருந்தெல்லாம் உன்னோட மனசை வந்து விட்ரா பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா அது விட்ரா பண்ணிக்க முடிஞ்சதுன்னா அந்த மூலத்துல ஃபோக்கஸ் இருக்கிறதுனால விட்ரா பண்ணிக்கணும். சமாதாவச்சலா புத்திஹி அந்த இருப்பு அப்படிங்கிற அந்த நிலையில வந்து ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இந்த பல செயல்பாடுகள் பல விதமா இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டிலேருந்து வந்து கம்ப்ளீட்டா வந்து அதை விட்ரா பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னாக்க உனக்கு அந்த யோக நிலை சித்திக்கிறது. திருப்பி அதே தான், வேற என்ன, யார் எப்ப சொன்னாலும் சொல்றதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அந்த இருப்புங்கிறது மேலேயே வந்து கவனத்தை போட்டு அதுலயே ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால இந்த சுத்து வட்டாரத்துல இருந்து கம்ப்ளீட்டா விட்ரா பண்ணி அப்பதான் முடியும். அது இல்லாட்டா முடியாது.
तथा योगम् अवाप्स्यसि. अर्जुन उवाच स्थितप्रज्ञस्य का भाषा. 54வது பாடல். स्थितप्रज्ञस्य का भाषा समाधिस्तस्य केशव स्थितधीः किं प्रभाषेत किम् आसीत व्रजेत किम्. இவர் வந்து திருப்பி திருப்பி அந்த ஃபோக்கஸ் வந்து மூலத்துல இருக்கணும். அந்த மூலத்துல இருக்கிறதுனால இந்த கர்மாவும் கர்ம பலனும் இந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய நல்லது கெட்ட ஆல் த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை நீ கடந்து போக முடியும் சொல்லிட்டே இருக்காரா. யார் வந்து ஸ்திரமா அந்த மூலத்துல வந்து அப்படி எஸ்டாப்ளிஷ்டா இருக்காளோ அவளோட தன்மை எப்படி இருக்கும். ஆனா இவர் வந்து கேட்குற லட்சணங்கள்லாம் வந்து அப்படி இருக்கிறவாள் இந்த லோகத்துல பார்த்தா அவளை எப்படி அவ பிஹேவ் பண்ணுவா, இந்த லோகத்துல எப்படி விவகாரம் பண்ணுவா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கேட்குறார். ஆக்சுவலா அது வந்து பூர்ணமா ஆந்தரிகம். அதுல எஸ்டாப்ளிஷ் வெளியில நடக்கிற கர்மாக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லை. அண்ணாமலையான் வந்து அவரு சாப்பிட்றாரா தூங்குறாரா உட்காந்துக்கிறாரா நடக்கிறாரா அப்படின்னு இல்லை. அது அது அவருக்கும் அந்த சாப்பிட்றது தூங்குறது வேலை பண்றதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அவரே சொல்லியிருக்கார், நீங்க எப்படி பகவானே நீங்க வந்து மனசோ இல்லை உங்களுக்கு, நீங்க எப்படி கரெக்டா கர்மா பண்றீங்க அப்படின்னா அது வந்து தூக்கத்துல நடக்கிற மாதிரி சாம்னம்பலிசம், ஸ்லீப் வாக்கிங்ல இருக்கிற மாதிரி இந்த கர்மா பண்றதெல்லாம் அப்படின்னு. அது தூங்குறவன் வந்து கான்சியஸா பண்றது இல்லை இல்லையா, அது வந்து நடக்கிறது. ஆனா இவர் கேட்கறது வந்து யாரோட பிரஜை வந்து அந்த மூலத்துல ஸ்திதமா இருக்கோ, அந்த மூலத்துல ரூட்டடா இருக்கோ அவனுக்கு என்ன டெஃபினேஷன், அவன் எப்படி வந்து சமாதி, அவன் ஓகே அவன் வந்து அது அவனுடைய சமாதி எத்தகையது, எப்படி அவன் அந்த மூலத்துல வந்து ரூட்டடா இருக்கான். ஹே கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத, அவன் என்ன மாதிரி பேசுவான், அவன் எந்த மாதிரி உட்காருவான், அவன் எப்படி தன்னை கண்டக்ட் பண்ணிப்பான் அந்த லோகத்துல அப்படின்னு அந்த விவகாரம். அதாவது அவன் மூலத்துல எஸ்டாப்ளிஷ்டா இருந்தான்னா சில பேருக்கு பயம் இருக்குமோ என்னமோ தெரியல, அப்படிலாம் இருந்தா அந்த லோகத்துல வேலையெல்லாம் நடக்குமா இல்ல ஏதாவது கெட்டு போயிடுமா அப்படின்னு ஏதோ பயம் இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா அவர் கேட்கறது அப்படிதான் கேட்கிறார். அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி உட்காருவார், how will he conduct himself in this world, அந்த மூலத்துல ரூட்டடா இருக்கிறவர் அப்படின்னு. அதுக்கு வந்து பகவான் பதில் சொல்றார் 55வது பாடல்ல இருந்து. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரஜ்ஞா ததா உச்யதே. இதை சொல்றார், மனோகதான் சர்வான் காமான் பிரஜஹாதி. அதாவது இந்த மனஸ் அப்படிங்கிறதே வந்து நான் இந்த ஆளுங்கிற அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் தானே மனஸ். அதான் நம்ம பலவாட்டி பார்ப்போம் அந்த உள்ளது 40 பாடல். தோன்றும் ஒன்று இடையில், உடல் அளவா தோன்றும் ஒன்று இடையில், இது சித்து ஜட கிரந்தி, அதான் மனம். ஐ எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற அந்த சித்து வந்து இந்த உருவத்தோட தன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு நான் இதுவா இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து அது வெறும் தோற்றம் தான், அது வாஸ்தவத்துல இல்லை. இருந்தாலும் இட் அப்பியர்ஸ் ஃப்ரம் நோவேர், இட் சீம்ஸ் டு அப்பியர் ஃப்ரம் நோவேர் அப்படிதான் சொல்லிக்கணும். வேற என்ன பண்றது. இட் சீம்ஸ் டு அப்பியர் ஃபார் த ஒன் ஹூ சீஸ் இட், ஃபார் த ஒன் ஹூ பெர்சீவ்ஸ் இட், இட் சீம்ஸ் டு எக்ஸிஸ்ட், இட் சீம்ஸ் டு அப்பியர். அப்படி இருக்கக்கூடிய அந்த 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 மூல ஐடென்டிஃபிகேஷன், அதுலேருந்து வரக்கூடிய மனோகதான், அந்த ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து வரக்கூடிய என்னது சர்வான் காமான், அந்த நான் இந்த ஆளுங்கிற அந்த ஐடென்டிஃபிகேஷன்ங்கிற அந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன்லேருந்து பலவிதமான காமான்னா ஆசைன்னு சொல்ற. ஆக்சுவலா எனி சார்ட் ஆஃப் சங்கல்பம் வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி, அது காயினோட இந்த சைடு அந்த சைடு தான், ரெண்டுமே ஈக்குவலி ஹார்ம்ஃபுல். எனக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமா நினைக்கிறேன்னாலும் அது எவ்வளோ ப்ராப்ளமோ இந்த ஐடென்டிஃபிகேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு அத்தனை ப்ராப்ளம் எனக்கு ஏதாவது வேண்டாம்னு நினைச்சாலும் ஈக்குவல்.
காயினோட இந்த சைடு அந்த சைடு. மனோகதான் சர்வான் காமான். இந்த ஐடென்டிஃபிகேஷனை பேஸா வச்சுட்டு என்னென்னலாம் சங்கல்பங்கள் உதிக்கிறதோ அது எல்லாத்தையும் எவன் விடுறானோ, அது எப்படி விட முடியும்? இந்த மனசுங்கிற அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் கிட்ட இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த பேஸை வந்து நம்ம உண்மைன்னு எடுத்துட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய ஆஃப்டர் இஃபெக்ட்ஸ், ஆஃப்டர் மாத், அதோட சங்கல்பம், அது எதையும் விட முடியாது. உண்மைன்னு நினைச்சுட்டோம்னு சொன்னா, அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் உண்மைன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த அந்த ஃபர்தர் என்ன அந்த அலைகள் மாதிரி அப்படியே அதுலேருந்து வர ரிப்பிள்ஸ் தான் இந்த சங்கல்பங்கள், வேணும் வேண்டாம், இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணுங்கிறது எல்லாமே அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன் தான். அதுலேருந்து வர ரிப்பிள்ஸை மட்டும் தனியா இல்லாம பண்ண முடியாது. அந்த மூலத்தை இல்லாம பண்ணினாதான் வந்து அல்ல, அந்த மூலம் வந்து வாஸ்தவத்துல இல்லைங்கிறத உணர்ந்தாதான் வந்து அந்த ரிப்பிள்ஸ் எல்லாம் வந்து பாதிக்காம இருக்கும். இவர் வந்து ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டகா, அவரோட ஃபோக்கஸ் வந்து தன்கிட்டயே, நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல வரும் மொழியோ, ஸ்வ ஆத்மாராமஹா, தன்னுள் உவப்பவன். அவருக்கு வந்து அது நம்மளுக்கும் எல்லாருக்கும் அனுபவத்துல இருக்கிறது தான். அந்த சுஷுப்திங்கிற நிலையில வந்து அது அனுபவத்துல பகவான் காமிச்சு தர்றார். நீ மூழ்ச்சி கருத்து எனக்கு இது வேணும், இது வேண்டாம், இது இது இப்படி இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், அது இல்லாம இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன், இவா இப்படி பேசினாதான், அவ அப்படி பண்ணினாதான் எனக்கு சந்தோஷமா இருப்பேன்னு இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் இல்லாமையும் நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியுங்கிறத அனுபவபூர்வமா ஒவ்வொரு ஜீவனுக்கும் சுசுப்தி நிலையில கொடுக்கிறார். கிருபையினால, பரம கிருபையினால. ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்டகா, நம்மளாவே இருக்கிறதுனால, ஏதோ பண்றதுனாலயோ ஏதோ கிடைக்கிறதுனாலயோ ஏதோ ஒண்ணு இப்படி நடக்கிறதுனாலயோ அப்படி நடக்கிறதுனாலயோ இல்லை, நம்மளா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய திருப்தி. அந்த நிலையிலேயே அவர் வந்து ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால மனோகதான் காமான் பிரஜஹாதி. நான் வந்து நானா இருந்தே திருப்தியா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த அந்த அனுபவத்துக்கே அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 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 மனசுலேருந்து இது இப்படி இருந்தாதான் சந்தோஷமா இருக்கும், அது அப்படி இல்லைன்னா தான் சந்தோஷமா இருக்குங்கிற அந்த மனசோட தேவைக்கு வந்து கவனம் போடாம அது நான் ஒதுக்கணும்னு நினைச்சதை ஒதுக்க முடியாது. அதுதான் பாயிண்ட். திருப்பி அண்ணாமலை அந்த ஏதாவது என்ன குரங்க மறக்கணும், குரங்க நினைக்கப்படாதுன்னா பசுமாட நினைக்கணும். அது திருப்பி ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டகா மனோகதான் காமான் பிரஜஹாதி. அந்த ஃபோக்கஸை வந்து தன்னோட இருப்பு, அது தன்னோட இருப்புன்னு அப்படி என்ன சொல்றது, அவ்யக்தமா ஒரு என்னது உருவமற்ற ஏதோ பொருள் நான் இருக்கேன், எல்லாருக்கும் இருக்கு, அனுபவத்துல இருக்கு நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு. ஆனா அதை வந்து அப்படி அவ்யக்தமா அது மேல கவனம் செலுத்த முடியல அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜீவ வாசனைகள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒரு குருவோ இல்ல ஈஸ்வரனோ ஏதோ ஒரு தெய்வீக அம்சத்துலயோ கவனத்தை வந்து பூர்ணமா அது மேலேயே வைக்கிறதுனால இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட தேவைகள், அதோட நல்லது கெட்டது, அதுக்கு வேணும் வேண்டான்னு இருக்கக்கூடியனா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கவனம் போடாம இருக்கிறது. அதுதான் அந்த உபாசனை வழிபாடோட பெரிய ஒரு லாபம். நம்மளோட கவனத்தை வந்து எப்படியோ நம்மளுக்கு அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால அந்த பொருள்கிட்ட எப்படியோ வைக்கணும். அது வந்து தியானத்துல அவ்யக்தமா நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு மேல போட முடிஞ்சதுனாலும் ஓகே, இல்லைன்னாக்க குரு ஆசிரியத்துல அந்த குருவோட சந்நிதியை ஆசிரியிச்சுட்டு அவர் மேல போட முடிகிறதுனால அதை கடந்தாலும் ஓகே. இல்ல ஒரு தெய்வத்துக்கிட்ட இருக்கிற பாவத்தினால அதுகிட்ட இருக்கிற பக்தினால அந்த ஆராதனையில ஈடுபடுறதன் மூலம் அதை கடக்க முடிஞ்சாலும் ஓகே. ஏதோ ஒண்ணு இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு வீடு கொடுக்கப்படாது. அது அப்பதான் வந்து சித பிரஜா. அதுலயே ஒன் ஷுட் பி தரோலி எஸ்டாப்ளிஷ்ட்.
துளி கூட வந்து எனர்ஜிஸ் செதறாம வந்து அந்த அந்த அனுபவத்திலேயே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஸ்தித பிரக்ஞா. அந்த பிரக்ஞா வந்து அந்த அனுபவத்திலேயே ஸ்திதமா இருக்குங்கிறவனுக்கு அதுதான்ப்பா லட்சணம். அப்படி இருக்கிறவன் தான் வந்து ஸ்தித பிரக்ஞன். அதாவது அவளுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். தன்னிலையில இருக்கிறதுங்கிறது தான் முக்கியம். மோர் தேன் சாட்டிஸ்ஃபைங் த டிமாண்ட்ஸ் ஆஃப் த ஈகோ. அந்த ப்ரையாரிட்டி. ஏன்னா யாரும் வந்து அவ சாமர்த்தியத்துல வந்து அதை அடைஞ்சுட முடியாது. யாரோட சாமர்த்தியத்திலயும் அடைய முடியாது. அதுக்குதான் அந்த அடிமுடி காணாத தத்துவம் பிரம்மா விஷ்ணுக்களாலேயே அடைய முடியல. பிரம்மாங்க அது தேவத்தையை இது பண்ணி சொல்றதுக்கு இல்ல. இப்ப எவ்வளோ படிப்பு அறிவு இருந்தாலும் அதை பத்தி எவ்வளவுதான் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருந்தாலும் அந்த நிலையை அடைய முடியாது. எவ்வளவுதான் லௌகீக சாமர்த்தியமும் எது இருந்தாலும் அடைய முடியாது. ஆனா அந்த பொருளுக்கு சமர்ப்பணம் பண்றதுனாலதான் அடைய முடியும். எனக்கு நீதான் வேணும், எப்படியாவது எனக்கு அந்த அனுபவம் தான் வேணும் அப்படிங்கிற பாவத்துல வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணினா அதோட பவர்ல தான் அதை அடைய முடியும். ஒரு மகான் கூட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா ரொம்ப நாலேஜ் எல்லாம் கிடையாது, லிட்ரரி நாலேஜ் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து என்னோட சாமர்த்தியத்தினால நான் அடைஞ்சேன்னு ஒரு மகான் கூட சொன்னதா எனக்கு தெரியல. அது அதோட கிருப்பையில கிடைச்சாதான் உண்டு. அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அது ஏற்கனவே அதுதான் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் என்ன வேண்டத்தக்க யானும் அதுவே வேண்டினல்லால். நீ நீ வந்து எனக்கு அந்த நிலையை கொடுக்கணும் தான்ப்பா நீயே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க. நானும் அதுதான் ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு வேறுபாடா வேற ஏதாவது வருமா இருக்குன்னு சொன்னா அது வந்து டோட்டல் சரணாகதி. மாணிக்கவாசகர் வந்து சரணாகதியை இதுக்கு மேல யாராலையும் சொல்லவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் திருவாசகத்துல. சொல்வார், ஏதாவது சங்கல்பம் எனக்கு வருமா இருக்குன்னு சொன்னா அது வந்து உன்னோட சங்கல்பத்தினாலதான் எனக்கு அப்படி தோணுறது. அதுவும் உன்னோடதுதான், எதுவும் என்னோடது இல்லை. கம்ப்ளீட்டா இருக்கிறது நீ ஒரு பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி சமர்ப்பணம். ஸோ அதோட சாமர்த்தியத்துல அதுக்கு சமர்ப்பணம் பண்ணி அதுக்கு வழங்கி கொடுக்கறதுனால அது வந்து அந்த ஜீவன கிருப்பையினால அந்த நிலையில வந்து எஸ்டாப்ளிஷ்டா பண்ணுறது. அது மூலம்தான் வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து கம்ப்ளீட்டா கடக்க முடியும். அந்த நிலையில எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறவருக்கு பேர் தான் வந்து ஸ்தித பிரக்ஞன் அப்படின்னு அத அவருடைய தன்மைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே பலவிதமா சொல்லிட்டு வர்றார். நம்மள அதை வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. அண்ணாமலை.